நேரா உங்களோட குலதெய்வ கோயிலுக்கு போங்க. போகும்போது மாவிளக்கு, உங்களுக்கு மாவிளக்கு வைக்கக்கூடிய பழக்கம் இருந்தாலும் சரி, மாவிளக்கு வைக்கக்கூடிய வழக்கம் இல்லாவிட்டாலும் சரி, கண்டிப்பாக என்ன பண்றீங்க அப்படின்னா, வீட்டிலிருந்து பச்சரிசி மாவை எடுத்துட்டு போயிட்டு இடிச்சு எடுத்துட்டு போங்க. அங்க போய் வெல்லம் மிக்ஸ் பண்ணாலும் சரி, சர்க்கரை மிக்ஸ் பண்ணாலும் சரி, அது உங்களுடைய சௌரியத்திற்கு உட்பட்டது. எப்படியோ இனிப்பான ஒரு விஷயம் வேணும் குலதெய்வத்துக்கு. அத கொண்டு போய் குடுத்துட்டு, அதுல நான் சொன்னேன் இந்த தேங்காய் எண்ணெய், இழுப்ப எண்ணெய், நல்லெண்ணெய். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெய், இழுப்ப எண்ணெய், நல்லெண்ணெய். இந்த 3யும் ஊற்றி 2 மாவிளக்குல ஊத்தி வைக்கணும். 2 மாவிளக்கு பண்ணிக்கோங்க. ஒரு மாவிளக்குல தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், இழுப்பெண்ணெய் ஊத்துறீங்க. இன்னொரு மாவிளக்குலயும் அதே தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், இழுப்பெண்ணெய் ஊற்றி சாமிகிட்ட வச்சுருங்க. ஒண்ணு அங்கேயே வச்சு எல்லாரும் வந்து பிரிச்சு குடுத்து சாப்பிட்டு வாங்க. இன்னொன்னு அப்படியே மறக்காம வீட்டுக்கு அழகா தூக்கிட்டு வந்துருங்க. அத பிரிக்கக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. ஓகே. அத எடுத்துட்டு வந்து இந்த 3 நாள் உங்க வீட்ல வச்சு நீங்க அதே இதுல விளக்கேற்றி முடிச்சு, அதுக்கப்புறம் அந்த மாவிளக்க தண்ணீல கரைச்சு கைப்படாத இல்ல கால்படாத ஒரு இடத்துல கொட்டி விட்டீர்களேயானால், குலதெய்வம் கட்டப்பட்ட தோஷமும் இதிலிருந்து அப்படியாக விலகிவிடும். அந்த 3 நாளும் மிளகு என்பது சேர்க்கக்கூடாது. இத ஞாபகம் வச்சுக்கோங்க.